Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல நல்ல காரசாரமான ஒரு முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்பாத்தி, நான், ரச சாதம், சாம்பார் சாதத்தோடலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்காக ஒரு 4 முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன பல்ல 10 பல் பூண்டு எடுத்து அதையும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சு இடித்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது வதங்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டும் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வரட்டும். இஞ்சியும் பூண்டும் இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதோட வந்து நம்ம தேவையான மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலா பவுடர் எல்லாம் சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த வெங்காயத்தோட நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. எண்ணெயுமே லைட்டாக நம்மளுக்கு பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த முட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெல்லாம் தனியாக உடஞ்சி போயிடாமல் நல்ல மெதுவாக நம்ம ஒரு கரண்டி வச்சு இந்த மசாலாவோட இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து நம்ம வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த மசாலா எல்லாமே முட்டை உள்ளே இறங்கி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இடித்து சேர்த்துருந்த அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர், அப்புறமா லாஸ்ட்டாக சேர்த்துருந்த அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.